வச்சுட்டு தமிழ்ல பேசணும்னா கொஞ்சம் அது ஒரு அந்த ஃப்ளோ வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தனியாவும் பேசி பார்க்க முடியாது இல்லையா? ஆஹ் அதனால ஒண்ணு வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட், யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களோட நிலைமையில உங்களோட வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கனெக்ஷன் இருக்கும். நான் பேசுறவாளுக்கும் கேட்கறவாளுக்கும். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா இல்ல ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். டெஃபினெட்லி தூங்குறவா வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து அணைச்சிட்டு தூங்கலாம். ஸோ இங்க இருக்கேன்னா டெஃபினெட்லி என்னோட தான் இருக்கேன்னு போடுங்க. ஸ்டில் யூனோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு நைஸ் டு கீப் யுவர் வீடியோ ஆன். ஸோ லலிதா மாதாஜி, இப்ப நான் வந்து அந்த தமிழ் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு படிக்கணும் இல்லையா? ஆமாம். ஓகே. அண்ட் நான் ஸ்லோகா சான் பண்ணிட்டு நான் அப்படியே கிளாஸ் எடுத்துன்னு போலாம் இல்லையா? இல்ல ஸ்லோகா சான் பண்ணுவேலா இல்ல டைரக்டா நான் வந்து கிளாஸ் கொடுத்துடலாமா? நீங்க ஸ்லோகா சான் பண்ணுவீங்க, நாங்க யாராவது ஒருத்தங்க அந்த டிரான்ஸ்லேஷன் படிப்போம் மாதாஜி. அப்புறம் ஆமா, அப்புறமா கிளாஸ் இல்லையா? சோ எல்லா ஸ்லோகத்தையும் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பா ஓகேடா. ஷேரிங் கொடுங்க. தெரியறதா எல்லாருக்கும்? Yes, Mataji. Yes, Mataji. Yes, Mataji. एतदेव हि देवा गायन्ति अहो अमीषां किमकारि शोभनं प्रसन्नेषां स्विदुतः स्वयं हरिः यैर्जन्म लब्धं ऋषु भारताजिरे मुकुन्द सेवौपैकं स्पृहाहिना. யாராவது படிக்கிறீங்களா டிரான்ஸ்லேஷன்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத். ஆன்மீக உணர்விற்கான மேதக நிலை மானிட வடிவமாக இருப்பதினால் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் அனைவரும் பின்வருமாறு கூறலாயினர். இப்பாரத வருஷத்தில் பிறந்த மனிதர்கள் எத்தனை பாகியசாலிகள்! முற்பிறவியில் விரதங்களின் புண்ணிய செயல்களை செய்தவர்களாக இருத்தல் வேண்டும், அல்லது முழுமுதற் கடவுள் இவர்கள் மீது மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இல்லையேல் இவர்களால் பல்வேறு வழிகளில் பக்தி தொண்டில் எவ்வாறு முடியும்? பக்தி தொண்டு செய்வதற்காக தேவர்கள் ஆகிய நாம் பாரத வருஷத்தில் மானிட பிறப்பு எய்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இந்த மனிதர்களோ அங்கே ஏற்கனவே பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இரண்டாவது ஸ்லோகா இருக்குது. किं दुष्करैर्न क्रतुभिस्तपो व्रतैर् दानादिभिर्वा द्विजेन फल्गुना न यत्र नारायण पादपङ्कज स्मृति प्रमुष्टा அதிசயேந்திரியோத்சவாத். யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. தேவர்கள் தொடர்ந்து கூறினர், செய்வதற்கு மிகவும் கடினமான வேள்விகளை செய்து, தவங்கள் மேற்கொண்டு, விரதங்கள் இருந்து, தானங்கள் அளித்து, சொர்க்கலோக வாசிகள் என்னும் இந்நிலையினை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் இதனை எய்தியதன் மதிப்பு என்ன? இங்கே நாம் பௌதீக புலநுகர்ச்சியில் அதிகமாக ஈடுபட்டு அதன் காரணமாக பகவான் நாராயணரின் திருவடி தாமரைகளை மிகவும் அரிதாகவே நினைக்கின்றோம். உண்மையில் நமது அதீத புலநுகர்ச்சியினால்தான் நாம் சற்றேறத்தாழ பகவானின் தாமரை திருவடிகளை மறந்தே போய்விட்டோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ஓகே, மூணாவது வாசகம். கல்பாயுஷாம் ஸ்தான ஜயா புனர்பவாத் க்ஷணாயுஷாம் பாரத பூஜயோ வரம் க்ஷணேன மர்த்தியேன கிருதம் மனஸ்வினா சந்நியஸ்ய சம்யந்தி அபயம் பதம் ஹரேஹ.
ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரம்மலோகத்தில் கோடான கோடி ஆண்டுகள் ஆயுளை பெறுவதை காட்டிலும் பாரத வருஷத்தில் குறுகிய ஆயுள் பெறுவது சிறந்ததாகும். ஏனென்றால் பிரம்மலோகத்திற்கு உயர்த்தப்பட்டவனும் மீண்டும் மீண்டும் வரும் பிறப்பு இறப்பிற்கு திரும்பி வர வேண்டுவனாகின்றான். பாரத வருஷம் போன்ற கீழ் உலகங்களில் ஆயுள் மிகவும் குறுகியதாக இருந்த போதிலும் அங்கே வாழ்பவன் தன்னை முற்றிலும் கிருஷ்ண உணவிற்கு உயர்த்தி கொண்டு இக்குறுகிய ஆயுட்காலத்திலேயே பகவானின் திருவடி தாமரைகளை முற்றிலும் சரண் அடைவதன் மூலம் உயர் நிறைவு நிலையினை எய்துகின்றான். இவ்வாறு ஒருவன் கவலையற்ற பௌதீக உடலில் மீண்டும் பிறப்பதற்கு தேவையற்ற வைகுண்ட லோகத்தை அடைகின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ். அடுத்த verse. நயத்ர வைகுண்ட கதா சுதாபகா ந சாதவோ பாகவதாஸ்ததாஸ்ரயாः நயத்ர யஜ்ஞேஷ மகா மகோத்சவாः சுரேஷ லோகோபி ந வை சசேவ்யதாம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தூய கங்கை நதியை போன்று முழுமுதற் கடவுளின் செயல்கள் பற்றிய விஷயங்கள் பெருகி ஓடாத இடங்களிலும் கடவுள் பற்றியேனும் அந்நதியின் கரைகளில் பக்தர்கள் தொண்டில் ஈடுபடாதிருக்கும் இடமாக அது இருந்தாலும் அல்லது பகவானை திருப்திப்படுத்துவதற்கான சங்கீர்த்தன யஜ்ஞ விழாக்கள் கொண்டாடப்படாத இடமாக அது இருந்தாலும் அந்த இடம் தேவலோகத்தில் இருந்த போதிலும் கூட புத்திமான் அதனை விரும்ப மாட்டான். தேங்க்யூ மாதாஜி. Thank you. प्राप्ता नृजातिं त्वेह ये च जन्तवो ज्ञानक्रिया द्रव्यकलापसंहृतां न वैयतेरन्न पुनर्भवायते भूयो वनौका इव यान्ति बन्धनम्. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தி தொண்டு செய்வதற்கும் ஞானம் மற்றும் கர்மத்தின் விளைவுகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு முறையான நிலம் மற்றும் சூழ்நிலைகளை பாரத வருஷம் அளிக்கிறது. சங்கீர்த்தன யஜ்ஞத்தை தெளிவான புலனேந்திரியங்களுடன் செய்வதற்காக மானிட வடிவத்தை பாரத வருஷத்தில் ஒருவன் பெற்றிருந்தும் அவன் பக்தி தொண்டு செய்யாதிருந்தால் அவன் சுதந்திரமாக சுற்றித் திரியும் காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவன் ஆவான். இதன் மூலம் அவன் மீண்டும் வேடனின் வலையில் சிக்கிக் கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण. यैः श्रद्धया बर्हिषि भागशो हवेर् निरुक्तमिष्टं विधिमन्त्रवस्तुतः एकः प्रथन् नामभिराहुतो मुदा गृह्णाति पूर्णः स्वयम् आशिषां प्रभु. வேற யாராவது படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. ஹரே படிக்கட்டுமா? கிருஷ்ணா. யார் வேணும்? இந்தியாவில் பாரத வருஷத்தில் பல்வேறு காரியங்களுக்காக பரமபுருஷ பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கும் இந்திரன், சந்திரன், சூரியன் போன்றவர்களை பலர் பல்வேறு வழிகளில் வழிபடுகின்றனர். பரமபுருஷ பகவான் என்னும் முழு பொருளின் பாகங்கள் என்று தேவர்களுக்கு இவர்களை வழிபடுவோர் தங்கள் அபிர்பாகங்களை அர்ப்பணிக்கின்றனர். ஆகையினால் முழுமுதற் கடவுள் இந்த அர்ப்பணிப்புகளை ஏற்றுக்கொண்டு இப்பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதன் மூலம் இவர்களை படிப்படியாக பக்தி தொண்டின் உண்மை தரத்திற்கு உயர்த்துகிறார். பகவான் பூர்ணத்துவமுடையவர் ஆதலினால் அவர் தனது உன்னத உடலின் ஒரு பாகத்தினோடு வழிபடுவோர் விரும்பும் வரங்களை கூட அவர்களுக்கு அருள்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யம் திஷத்யர்த்திதம் அர்த்திதோ நிருணாம் நைவார்த்ததோ யத் புனரர்த்திதாயதா ஸ்வயம் விதத்தே பஜதாம் அனிச்சதாம் இச்சாதிபானாம் நிஜபாத பல்லவம். டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முழுமுதற் கடவுள் எக்காரணங்களுக்காக ஒரு பக்தன் தன்னை அணுகுகின்றானோ அவனது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார். ஆனால் அவர் அப்பக்தனுக்கு அவன் மீண்டும் பல வரங்களை கேட்பதற்காக
கேட்பதற்கு காரணமாக எந்த வரத்தையும் அருள்வதில்லை என்ற போதிலும் பகவான் தானே விரும்பி அவ்வக்தனுக்கு தனது தாமரை திருவடிகளின் அடைக்கலத்தை அளிக்கிறார். மேலும் அவரது அடைக்கலம் அவனது அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறது. இதுவே பரமபுருஷ பகவானின் தனி கருணையாகும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ. நான் அது வந்து ஸ்லோகா எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ இதோட ஒரு அர்த்தமும், இந்த ஸ்லோகத்தோட ஒரு அர்த்தத்தையும் எடுத்துட்டு அதை வந்து விளக்கம் கொடுக்க போறேன். அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கதா, அதாவது பாகவதத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல் செக்மெண்ட் எடுத்துட்டு அதை வந்து இதோட லிங்க் பண்ணி நம்ம பார்க்க போறோம். எப்படி பகவான் வந்து ஒரு பக்தனுக்கு நிஜமாவே பகவான் வந்து ஒரு கிருப்பை கொடுக்குறாருன்னா அந்த கிருப்பை எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரியா? சோ முதல் ஸ்லோகத்துல இதோட ஃபுல் லெங்க் நம்மளுக்கு எப்படி இதோட ஓவரால் புரியும்னா, அதை முதல்ல பார்த்துப்போம் நம்ம. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள போய் அதோட ஒன்னொன்னோட ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தமும் பார்த்தோம். முதல்ல பகவான் இப்போ இந்த 5வது கேண்டோ 19வது சாப்டர்ல இருக்கும். அப்போ அதுல என்னன்னா நிறைய வருஷங்கள் இருக்கு. அதாவது புருஷ வருஷம், பாரத வருஷம், அது மாதிரி ஹரி வருஷம், அது மாதிரி பல இடங்கள் இருக்கு நம்மளோட பூகோளத்துல. அதுக்குள்ள வந்து பகவான் எப்படி இதுக்கு முன்னால நம்ம பார்த்தது என்னன்னா, கிம்புருஷ வருஷத்துல வந்து ராமச்சந்திர மூர்த்திய ஹனுமானோட சேர்ந்து அந்த வருஷம்னா அந்த ஒரு தமிழ்ல என்ன சொல்வேன் லலிதா மாதாஜி, இப்போ நம்ம பாரத வருஷம்னா வெறும் இந்தியா மட்டும் பாரத வருஷம் இல்லை. அந்த இப்போ ஒரு பூகோளம் இருக்குன்னா அதை வந்து நம்ம நடுவுல கட் பண்ணோம்னா அது மேல இருந்து பாக்குறச்சே என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரோல்குள்ள வந்து முதல்ல ஜாம் ஸ்ப்ரெட் பண்றோம், அதுக்கு மேல வந்து ஆப்பிள்ஸ் வைக்கிறோம், அதுக்கு மேல வந்து இன்னொரு ஃபில்லிங், ஒரு சீஸ் ஃபில்லிங் போடுறோம், கிரீம் சீஸ் அதெல்லாம் போட்டுட்டு அதை ரோல் பண்றோம். ரோல் பண்ணி அதை பேக் பண்றோம். பேக் பண்ணி வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி நம்ம அப்படி திருப்பி பார்த்தோம்னா என்ன தெரியும், ரோல்ல வெளியில என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன லேயர்ஸ் இருக்கு, அப்படி ஒண்ணா தெரியும் இல்லையா? சோ இததான் வந்து வருஷங்கள்னு சொல்றேன். சரியா? டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அதுதான் வருஷங்கள். சோ அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கிற அந்த பர்டிகுலர், எனக்கு யாரோ ஒருத்தர் இந்த பாகவதத்துல தமிழ் பாகவதம் இல்லை தேடி பார்த்தேன். சோ எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த வருஷம்னா தமிழ்ல என்னன்றது எனக்கு சொல்ல வரல. பட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது, இந்த கிம்புருஷ வருஷம் இருக்கு, இங்க வந்து ராமச்சந்திர மூர்த்தியை வழிபடுறா. அதுக்கப்புறமா ஹரி வருஷம் இருக்கு, அங்க வந்து நரசிங்கதேவ வழிபடுறா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து பாரத வருஷத்துக்குள்ள வந்துருக்கோம். அப்ப என்ன ஆகுது, நாரத முனி வந்து மனுவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் இந்த பாரத வருஷத்தோட தனித்துவம் என்ன அப்படிங்கறத. ஏன் பாரத வருஷத்துல பிறக்கிறவா வந்து ரொம்ப 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 மதிப்பிற்குரியவா, ரொம்ப ஸ்பெஷல், எதனால அப்படிங்கறத நாரத முனி வந்து மனுவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அதுதான் நம்ம இப்போ பாக்குற இந்த பர்டிகுலர் செக்ஷன். அதுக்குள்ள சோ இது வந்து கதைக்குள்ள கதை இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அவர் வந்து சொல்றார், ஈவன் தேவாள்லாம் வந்து அப்படி போற்றி புகழறா இந்த பாரத வருஷத்துல இருக்கிறவாள். என்ன இருக்கு பாரத வருஷத்துல அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சோ நான் வந்து இந்த ஸ்லோகங்களை வந்து ஆர்டரா போல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். சோ இந்த செட்ல வந்து 2வது 3வது ஸ்லோகங்கள்ல தேவாள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரத வருஷத்துல பிறந்தவா வந்து எவ்வளவு ஒரு புண்ணியவான் அப்படின்னா, இதுல என்ன புண்ணியம் இருக்கு, நம்ம இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா? எவ்வளவு பேர் அக்ரி பண்ணுவேன், என்ன இருக்கு இங்க, கஷ்டமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு. would you agree இல்லையா? இதுல என்ன லக்கு, இந்த மேல இருக்கிற தேவாள்லாம் பார்த்தா நன்னா இங்கேயும் அங்கேயும் புஷ்பக விமானத்துல சுத்துறா, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறா, நகை போட்டுக்கிறா, அவளுக்கு வந்து இறப்பு கிடையாது பிறப்பு கிடையாது,
ஏன்னோ ஏழை ஆக வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஜாலியா என்ஜாய் பண்றா லைஃப. அதுதான் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம அதுவும் ஆஹ் ஒரு சாஸ்திரம்னு எடுத்து படிக்கிறச்சோ இன்னுமே நம்மளுக்கு தெரியறதவா. ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கு, தேவலோக ரம்பையும் மேனகையும் வந்து பாரத வருஷம், அதாவது கீழே இருக்கிற லோகத்துல எல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற மனுஷா வந்து தவளை மாதிரி இருப்பாளாம் பாக்குறதுக்கு. அப்படியே அவ்வளவு அழகா இருப்பா அவள்லாம். அப்படிங்கும் போது அப்படின்னு இந்த மனுஷியெல்லாம் இன்னும் என்ன அழகா இருப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? சோ இப்ப வந்து என்னன்னா, அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிறப்பில்லை, இறப்பில்லை, வியாதி கிடையாது, ஆஹ் வயசாறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவாளா வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறா அப்படின்னா நம்ம அவ்வளவு என்ன கொடுத்து வச்சிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு முதல்ல தோன்றது இல்லையா? சோ அப்போ அவ ஏன் நாங்க பொறாமப்படுறோம் ஒண்ணு பார்த்து அப்படிங்கறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்றா. சோ அவன் என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம கமல தல ஜல ஜீவன தலமல கேட்டிருக்கீங்களா அத இல்லையா? பஜஹோ ஹரிபத நீதிரே. சோ பஜஹுரே மனன்னு ஒரு பியூட்டிஃபுல் பஜன். அதுல என்ன சொல்றான்னா, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு தாமரை இலை இருக்கு, இல்ல தாமரையே இருக்கு. கமலம் அப்படின்னா தாமரை. தாமரை மேல அதோட தளம், தளம்னா அதோட பெட்டல்ஸ், அது மேல ஜலம், கமல தளம் ஜல. கமல தளத்துல வந்து அந்த ஜலம் விழுந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா ஒரே இடத்துல நிக்குமா? ஓடிட்டே இருக்கும், ஒட்டாது. ஓடிண்டே இருக்கும் இல்லையா? அது ஏற்கனவே தண்ணிக்குள்ள இருக்கு, அதனால அதுவே ஆடிண்டே தான் இருக்கும். அது மேல தண்ணி விழுந்ததுன்னா என்ன ஆகும்? இன்னுமே அன்ஸ்டேபிள் ஆயிடும். அப்ப இன்னும் ரொம்ப ஆடும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது மாதிரி நம்மளோட ஜீவனம் வந்து தலமளவா இருக்கு. ஏன்? ஏற்கனவே வாழ்க்கை வந்து ஆடிண்டே தான் இருக்கு. ஐயோ இன்னைக்கு நல்லதா கெட்டதா, என்ன பண்றோம் என்ன பண்ணல, நம்ம தனியா இருக்கும் போதே ஆடுது. அப்புறம் ஒரு கல்யாணம் ஆனவுடனே இன்னும் நிறையவே ஆடும். 2 குழந்தை வந்தா இன்னும் நிறைய ஆடும் இல்லையா? சோ ஜலம் இன்னும் கொட்ட கொட்ட என்ன ஆறுது? ஆட்டம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ அன்ஸ்டேபிளா இருக்குமே, என்ன பண்ணணும்னு புரியலையே, என்னோட என் மூளைய வந்து கசக்கி புழிஞ்சு நான் என்னோட வாழ்க்கையை நடத்துறதே கஷ்டம்னு இன்னொரு 4 பேரையும் என் வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டா என்ன பண்றது? சோ அது மாதிரி வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து நம்ம வந்து ஹரி பத நீதி, பகவானோட பாதத்தை புடிச்சுட்டோம்னாதான் நம்மளால ஸ்டேபிளா இருக்க முடியும். ஒரு 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 நடுத்தரமான நிலைமைக்கு, அதாவது நடுத்தரம்னா what I mean is balanced. பேலன்ஸுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவோம்? பேலன்ஸ்னா என்னால புரியும் இல்லையா? அப்படி ஒண்ணு நான் இவ்வளோ பியூர் தமிழ்ல பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறது எப்படிங்கிறது பகவானோட பாதத்தை பிடிச்சாதான் நடக்கும். ஏன்? ஏன்னா தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. இப்ப நம்ம முன்னாடியா இருக்கோம். மக்களே நீங்க வந்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணி நீங்க பேசவானும் பேசலாம். வீடியோ போட வேண்டாம்னா ஜஸ்ட் அன்மியூட் யுவர் செல்ஃப். பட் ஐ வாண்ட் இன்டராக்ஷன். ஏன் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஓகே, சோ இப்போ தெய்வீக ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. இப்ப நம்மலாம் லக்கிலி நம்ம எல்லாரும் இது வந்து லேடிஸ் குரூப். ஸோ ஜென்ரலி யாரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்? ஆம்பளைலா பொம்னாட்டியா? யாரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்? லேடிஸ்க்கு தான் complex. ஐயோ என்னது நீங்களே எப்படி ஒத்துட்டேல? எப்படி இது? ஏன் லேடிஸ் தான் காம்ப்ளெக்ஸ்? காம்ப்ளெக்ஸ்னா பிறப்புலயே சொல்றாங்க, மேல்ஸ் வந்து மேல்ஸா பிறந்தா ரொம்ப என்ன சொல்றது, அத்தாரிட்டேட்டிவ், அவங்க தான் எல்லா உரிமை, அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது கேர்ள்ஸுக்கு. so many things are there in females, that's why it's complex. ஓகே, சோ நீங்க அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பிடிக்கீங்க. நீங்க என்ன காம்ப்ளெக்ஸ் சொன்னீங்கன்னு தெரியல. நான் எந்த காம்ப்ளெக்ஸ் சொன்னேன்னா, இந்த ஆம்பளையால சிந்திக்கவே முடியாத அளவுக்கு நம்ம சிந்திப்போம். அதாவது அவ எப்படி வந்து
இந்த என்னது வீட்டுல எலி வெளியில புலியும் பார்த்திருக்கீங்களா? ஆம்பளை பெரிய அத்தாரிட்டேட்டிவா இருக்கிற மாதிரி குதிக்கலாம், கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குதிச்சு பாப்பா, அதுக்கப்புறம் என்ன ஒரேடியா அடக்கமாயிடுவா. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அப்படியே பொறுத்து போற மாதிரி, நம்ம ரொம்ப பாவம் மாதிரி அப்படியே நம்ம பயந்து ஒடுங்கி, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். இந்த காலத்துலயும் அப்படி இருக்கான்னா அது ஒரு பெரிய கேள்வி குறிதான். சோ நம்ம என்ன பண்றோம், இப்போ அந்த காலத்துல பகவானே என்ன சொல்றாருன்னா, ருக்மிணி கிட்ட, பாமா ருக்மிணி கிட்ட சொல்றாரு, திரௌபதி கிட்ட போய் கத்துக்கோங்க. ஏன்னா அவ ஒரு லேடி, அந்த 5 ஆம்பளைகளை எப்படி சமாளிக்கிறா, 5 பேருக்கும் எப்படி சேவை பண்றா, 5 பேரையும் எப்படி சந்தோஷமா வச்சுருக்கான்றத அவகிட்ட போய் கத்துக்கோங்க. அவதான் வந்து வர பணத்தோட பினான்ஸ் மினிஸ்டர்னா அவதான். எங்க இருந்து வருது, எங்க போறது, எப்படி பிளான் பண்ணும், அந்த மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க. காம்ப்ளெக்ஸ்னா வெறும் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் இல்ல, அதாவது ரொம்ப தப்பா யோசிக்கிறது, மேனிப்புலேட் பண்றது, அதை பத்தி நான் சொல்லல. பட் ஒரு கிச்சன்ல போனா பர்ஃபெக்டா அங்கேயே குக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், அதுல ஒரு ஃபோக்கஸ். அதே மாதிரி வெளியில வந்து சுவாமி காரியம் பண்ணணுமா, அதுல ஒரு அழகு, அதுல ஒரு ஃபோக்கஸ். குடும்பத்தை முழுக்க, இப்போ நம்ம வந்து குடும்பத்துல இருக்கிற மத்த மனுஷாலன்னு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். குடும்பத்துல இருக்கிற எல்லா மனுஷாலும் ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு கட்டுறது. அப்ப இந்த பொம்மநாட்டிங்கிறது எப்படின்னா சிமெண்ட் மாதிரி. சோ நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து தண்ணிய கரைச்சு நம்மள இந்த இந்த செங்கலுக்கு நடுவுல நம்மள ஊத்தினான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பெர்ஃபெக்டா அதுக்குள்ள போய் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்ல எல்லாம் நுழைஞ்சு பெர்ஃபெக்டா 2 செங்கலை வந்து டைட்டா புடிச்சு நிறுத்தி வைக்கிறோம். அதுதான் ஒரு பெண்ணோட ஒரு தனித்துவம், ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன பொம்பளை தானே பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேசாம இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியறது ஒருத்தர் தப்பு பண்றாங்க. அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், இப்படி சொன்னாதானே ஒத்துக்க மாட்டா, அப்படி சொல்லலாம். இப்படி சொன்னாலே தானே ஒத்துக்க மாட்டா, அப்ப பண்ணியே காமிச்சிடலாம். சோ நம்ம வந்து அதை விட மாட்டோம். எப்படியாவது இப்படி போயோ அப்படி போயோ ஒரு காரியத்தை பண்ணியே தீர்வோம். ஆமாவா இல்லையா? எவ்வளவு பேர் ஒத்துப்பேலுங்க? கண்டிப்பா மாதாஜி. ஒத்துக்கிறோம் மாதாஜி. வேற என்ன, வாட் எல்ஸ், how else do you tackle problems? அதாவது நீங்க ஒண்ணு உங்க மனசுல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நடத்தாம விட மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? எஸ் மாதாஜி. அதே நம்ம புருஷன் வந்து ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நாட் நெசசரி ஆல் த டைம் ஹி வில் வின். இது இப்படி பண்ணலாம் அப்படிம்பார், நம்ம என்ன நம்ம மனசுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கும், சரி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பண்றபடிதான் பண்ணும். சரியா இல்லையா? சரி இல்ல மாதாஜி. சரி இல்லையா? யாருப்பா அது? நான் தான். உண்மையான பெண் யாருப்பா? ஆமா, என்னன்னு கேட்டா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப டாமினேட்டிங். நான் சொன்னதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவர் சொல்றதுதான் நடத்துவார் அவர், அந்த மாதிரி டைப். அதனால நம்ம சொன்னதெல்லாம் எங்க வருது, ஒரு கோர்ஸ் போடலாம் நம்ம லேடிஸ் எல்லாம் சேர்ந்து, எப்படி நம்ம ஆதிக்கத்தை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணணும்ங்கறத நம்ம பண்ணணும். அதெல்லாம் நடக்காது மாதாஜி. அது வந்து நடக்காது மாதாஜி. மாதாஜி அதெல்லாம் இருக்கட்டும். வேத முறைப்படி வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து பேசுறது 10ஆம் வசலித்தனம் கூட நினைக்கலாம். பட் வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணிவிடை செஞ்சு அவங்க சொல்ற அந்த மாதிரி அது இல்ல. நம்ம இல்ல இருந்தாலும் வேதம் நெறிப்படி சொன்னா, நான் நினைச்சதான் நடக்கணும்னு நினைச்சா 2 பேரும் அந்த மாதிரி நான் நினைச்சதான் 2 பேரும் இருந்தா குடும்பம் ஒண்ணுமே சரிப்படாது மாதாஜி. யாரோ ஒருத்தர் வந்து ஓகே எது பெஸ்ட் எது நல்லதோ அத வந்து எடுத்து சொல்லணும், நடக்கலையா பேசாம ஓகேன்னு ஒத்து, அப்பதான் குடும்பமே ஓடும். இல்ல நான் சொன்னதான் நடத்துவேன்னா அது பெரிய பிரச்சனை தான் மாதாஜி எங்கேயுமே. வெரி நைஸ், தேங்க்யூ நந்தினி. ராஜி நீங்க என்ன எதை சொல்லிட்டு இருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு அது கரெக்டா ஃப்ளோல வரலைன்னு வைங்க, அதுக்கப்புறம் நானே மறந்து போயிடுவேன். அப்படி வந்துடணும், டக்குன்னு வேற யாராவது வந்துட்டானா அப்புறம் மறந்து போயிடுறது அந்த விஷயம் பேசுறதுக்கு. அதனால பரவாயில்ல, அப்புறமா நெக்ஸ்ட் ஏதாவது பேசுறது நான் பேசுறேன். தமிழ்ச்செல்வி மாதாஜி தான் சொன்னாங்க மாதாஜி, எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேங்க.
ஓ அப்படியா? அவங்களும் தமிழ் சொன்னாங்க. ஆமா, தமிழ் செல்வி மாதாஜி. செல்வி மாதாஜி நன்றி. சோ இப்ப Thank you. என்னன்னா, ஒரு பெண் வந்து ஆஹ் ஆதிக்கம் பண்ணணுங்கிறது இஸ் நாட் த பாயிண்ட், ரைட்? அதே சமயம், சாரி ஒரே நிமிஷம், ஐ ஹேவ் டு புட் தி சார்ஜர் ஆன். இது ஒரு போட்டி இல்ல. புருஷன் மனைவிக்கு, கணவன் மனைவிக்கு நடுவுல போட்டி கிடையாது. யார் வின் பண்றோம், யாரு லூஸ் பண்றோம். நம்ம வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, 2 குழந்தைகளையும் இந்த உலகத்துக்கு எடுத்துன்னு வந்தாச்சுன்னா, ஒரு குடும்பத்துக்கு எது சரியோ அத வந்து கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அத வந்து ஒத்துண்டு 2 பேருக்கும் பேசக்கூடிய அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஏன்னா ஆஹ் இப்ப நீங்க வந்து கல்யாணம் ஆர்ச்சி அஷ்டபதி சுத்தி வரும், அது சுத்தி அக்னிய சுத்தி வரும். அப்ப அதுல சொல்றதே என்னன்னா, கணவனும் மனைவியும் முதல் மந்த்ரா என்ன சொல்றதுன்னா, சகா சப்தபதி பவ. சகா 2 பேரும் தோழன் தோழியா இருக்கணும், அதுதான் முதல் மந்திரம். சோ அந்த மாதிரி இருந்து ஒருத்தரோட ஒருத்தர் கேட்டுக்க தெரியலன்னா அது வந்து அதை பத்தி நம்ம இன்னொரு கிளாஸ்ல பேசலாம். ஓகே, பட் நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண்மணியா இருக்கிறவள் எப்படின்னா, அவளோட இப்ப நீங்க சொன்னேன் பாருங்க, எப்படி ஒரு மைண்ட் இருக்குன்னா, நம்மளோட குடும்பத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிமெண்ட்டை வந்து நம்ம கரைச்சு விட்டோம்னா அது கரெக்டா எந்த கேப்ல போய் எவ்வளவு ஃபில் ஆகி அது எல்லாத்தையும் குடும்பத்தை புடிச்சு நிறுத்தணுமோ அது மாதிரி தண்ணி மாதிரி ஓடுறதுதான் வந்து ஒரு பெண்மணியோட முக்கியத்துவம், ஒரு பெண்ணோட எபிலிட்டி, ஸ்பெஷாலிட்டி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவா, இல்ல இதுதான் கரெக்ட்னு சொல்லி ஒரு பிடிவாதமா நின்று காரியத்தை நடத்துவான். ஏன்னா குழந்தைகளுக்கு இதான் நல்லது, புருஷனுக்கு இதான் நல்லதுன்றது தெரியும், அதனால பண்ணுவான். சில பேர் என்ன பண்ணுவா, பரவாயில்ல நீங்க சொல்றதை சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே அவளோட சேர்ந்து அவ சொல்றதுக்கே கேட்டுண்டு நடப்பா. சில பேர் என்ன பண்ணுவா, கேப்பா, ஆனா அவ பண்றத பண்ணி குடும்பத்துக்கு நல்லது. அல்டிமேட்லி என்ன பண்றோம், குடும்பத்துக்கு என்ன நல்லது அதை இப்படியோ அப்படியோ எப்படியோ பண்ணி அதை நம்ம நிலைநிறுத்துறோம். அதுதான் பெண்ணோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி நம்ம ஒரு ஜீவாத்மாவா இருக்கிற பெண்களுக்கே வந்து இவ்வளவு ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, பகவானோட வலது கையா இருக்கிற அந்த தெய்வீகி ஏஷா குணமயி, அந்த மாயா சக்தி அவளுக்கு இன்னும் எவ்வளவு எபிலிட்டி இருக்கும். நம்ம வந்து இந்த பூலோகத்துல பிறந்திருக்கிற ஒரு சின்ன ஜீவாத்மா, நமக்கே இவ்வளவு எபிலிட்டி இருக்கு. எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா வைக்கணும், எதை எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது, எப்ப பண்ணணும் பண்ணக்கூடாது, எப்ப சொல்லணும் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்மளுக்கே இவ்வளவு இருக்கு. ஒண்ணு பார்த்தா அது நம்மளுக்கு யாரும் சொல்லவே வேண்டாம், அது நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நம்ம பூலோகத்துல இருக்கிற ஒரு சிம்பிள் ஜீவாத்மா இருக்கிற ஒரு பெண்ணுக்கே இவ்வளவு ஒரு எபிலிட்டிஸ் இருக்குன்றச்சு, அந்த பகவானோட யோகமாயா அவளுக்கு இன்னும் எவ்வளவு எபிலிட்டிஸ் இருக்கும். அதனாலதான் பகவான் என்ன சொல்றார், இந்த உலகம் வந்து ஒரு பிரிசனுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல, ஒரு பிரிசன் ஹவுஸ் மாதிரி. என்ன புவனா? சிறைச்சாலை மாதாஜி. சிறைச்சாலை, ஒரு சிறைச்சாலை மாதிரி. அந்த சிறைச்சாலைக்கு யார் அதிபதியா போட்டிருக்கேன்னா துர்கா. துர்கம் அப்படின்னா பெரிய கோட்டைன்னு அர்த்தம். சிறையை விட இன்னும் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா கோட்டை. அந்த கோட்டைக்கு அதிபதியா யார போட்டிருக்க, யோகமாயா துர்கா. துர்காக்கு ஏன் அந்த பேரு, ஏன்னா துர்கம் அத வந்து ஆள்றதுனால அவ பேரு துர்கா. சோ அப்ப அவ என்ன பண்ணுவா, நீ அந்த கோட்டையோட அந்த மதில் சுவரை விட்டு வெளியில ஓடவே முடியாது, என்ன பண்ணாலும் ஓட முடியாது. இந்த காலத்துல வந்து சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடினா அது இது என்னென்னோ எல்லாம் வருது இல்லையா. பகவான் என்ன சொல்ற, தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. துரத்தியானா ரொம்ப கடினமானவள், டேஞ்சரஸ். அப்ப நீ அவளை விட்டு எப்படி தப்பிச்சு ஓட முடியும்? ஓடணும்னா ஒரே வழிதான்,
என்ன வழி? என்ன வழி? பாக்கி ஸ்லோகம் யாரு சொல்றேன்? குணமயி மம மாயா துரத்திய மாயாம் ஏதாம் மாமேவையே மாமேவைசி பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதம். எக்ஸலன்ட். கரெக்டா தமிழ் மாத்தாஜி? கரெக்டான்னு தெரியல, ஏதோ அடிச்சு விட்டேன். தெரியல, ஆல்மோஸ்ட் அடிச்சு விட்டேன். குட் ஒன், தேங்க்யூ. தெரியல. அதாவது பகவான்கிட்ட சரண், அதுக்கு மீனிங் தெரியும். பகவான்கிட்ட சரணடைகிறதுனாலதான் அவளை வெல்ல முடியுமே ஒழிய நம்மளா வெல்ல முடியாதுன்றதுதான் அர்த்தம். கரெக்ட். நீ மெயின் கேட்டை திறந்துதான் வெளில வர முடியுமே தவிர, அந்த துர்கை உன்னை வெளியில விட்டாதான் வர முடியுமே தவிர, நீ எந்த வழியிலையும், கீழ் வழி, மேல் வழி, வான வழி, இந்த வழி, எந்த வழியிலையும் தப்பிச்சு ஓடவே முடியாது. ஏன்னா எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்றா? பைசா, பெண்கள், நகை, வேற என்ன அட்ராக்ஷன் இருக்கு? எல்லாரும் உனக்கு ஐதர் சாட்ல எழுதுங்கோ இல்ல அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. வேற என்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்கு? பதவி, வேற குழந்தைகள், அம்மா, பேரு புகழ், பேரு புகழ், புகழ். அப்புறம் சொர்க்கம், வசதிகள், சொர்க்கத்துக்கு போலாம், அதுக்கு மேல போலாம், பிரம்மாவாகலாம், இந்திரன் ஆகலாம். வேற காரை கொடுக்கறது, பேரை கொடுக்கறது, ஊரை கொடுக்கறது, ஜமீன்தார். இந்த மாதிரி மாயா பல விதமா வச்சிருக்கா நம்மள அட்ராக்ட் பண்ணி அந்த கோட்டைக்குள்ளேயே இருக்கிறதுக்கு. அப்ப இந்த கோட்டை என்ன? இந்த 14 உலகங்கள், மேலையும் கீழையும். மேல பூர்லோகா, புவர்லோகா, ஸ்வர்லோகா, சுபூர் புவ சுவஹ தத்சவிதுர்வரேண்யம்னு சொல்றாங்க காயத்ரியில. அந்த மாதிரி மேல இருக்கிற 7 லோகங்களும் சரி, கீழே அத்தல வித்தல சுத்தல தலாத்தல பாத்தால, அது மாதிரி கீழே இருக்கிற 7 நரகங்களும் சரி, இந்த 14 இடங்களையும் உருவாக்கி அதுக்குள்ள நம்மள மேல கீழே அனுப்பிண்டே இருப்பாளே தவிர, நம்ம நினைச்சுட்டு இருப்போம், ஆஹா கோட்டையை விட்டு யாரும் வரவே முடியாதுன்னு சொன்னா, நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னா எங்க போயிருக்கோம்? இங்க இருந்து பூர்லோகத்துல இருந்து கஷ்டப்பட்டு, அதுதான் தேவாலயம்னு சொல்றாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பைசா தானம் பண்ணி, சேரிட்டி எல்லாம் பண்ணி. சில பேர் சேரிட்டி எதுக்கு பண்றா? பேர் புகழ். சில சமயம் பக்தியே எதுக்கு பண்றோம்? பேர் புகழ். வெளியில வராத பேர் உள்ள வந்தா ஈஸியா வரும். அதுக்காக, பேருக்காக, புகழுக்காக பண்றது. சோ இதெல்லாம் மாயாக்கு தெரியும். அதனாலதான் பகவான் சொல்றார், மாமா மாயா துரத்திய. நீங்க நினைச்சுட்டு இருக்கேள், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் மாயாக்கு இதெல்லாம் தெரியாது, நான் மனசுக்குள்ளதான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது, அந்த மனசுக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள நினைக்கிறது, அது போல 1000 மனங்களுக்குள்ள நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது எல்லாம் அவளுக்கு தெரியும். எவ்ரிதிங் ஷீ ஹியரிங். அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா எங்க போயிருக்கோம்? தேவான்லாம் சொல்றா, ஐயோ கஷ்டப்பட்டு இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணேன், கடைசியில முக்கியம் எங்க வந்திருக்கேன்? ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கேன். அதனால என்ன சொல்றா, பிரம்மலோகத்துக்கே போனாலும் பிரம்ம புவனால் லோகான் புனராவர்த்தினோ அர்ஜுனா. இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்றா, ஏவம் திரை தர்மம் அனுப்பிரபன்னாக கதாகதம் காம காமாலபந்தி. எல்லாம் கீதையில பகவான் சொல்றார். நீ கஷ்டப்பட்டு எல்லா காரியமும் பண்ணி, நல்லதா பண்ணி, நல்லவனா இருந்து, நல்ல காரியமே பண்ணி, நல்ல பேர் வாங்கி பண்ணினாலும் எங்க போவ? பிரம்மலோகம். அப்புறம் எங்க வருவ? உன்னோட நீ கஷ்டப்பட்டு நம்ம பைசா எல்லாம் சம்பாதிச்சு சேமிச்சு ஒரு பேங்க்ல போடணும். போட்டா என்ன ஆகும்? கார்டு கொடுப்பா, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பைசா முடியுமா? முடிஞ்சோன்னா என்ன ஆகணும்? திருப்பி வேலைக்கு போகணும், திருப்பியும் பைசா சம்பாதிக்கணும், பேங்க்ல போடணும். புரியுறதா? சோ தேவாள்லாம் என்ன சொல்றான்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்? தேவலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பாயிண்ட் இதுல இல்லையா? சோ எனக்கு இது வேண்டாம். எனக்கு ஏன் பொறாமையா இருக்கு அப்படின்னா, இந்த பாரத வருஷத்துல இருக்கிறவாளுக்கு என்ன ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா, இங்க இருந்துட்டு வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிச்சு பண்ணினான்னா, ஒழுங்கா பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், இதுக்குள்ள ஆம்பளைகளால
இந்த 4 ஆசிரமத்தையும் பண்ண முடியும். பெண்களால 2 ஆசிரமம் மேஜரா பண்ண முடியும், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம். சோ அப்போ நம்ம வந்து இந்த 2 ஆசிரமத்தையும் சரியா கடைபிடிச்சோமானா பகவான்கிட்ட போறதுங்கிறது இந்த பாரத வருஷத்துல இருந்து தான் பாசிபிள். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேற என்னென்னவோ யோசிக்கலாம், எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும். ஆனா என்ன ஆகும், இந்த கோட்டைக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி வரும், கோட்டையை விட்டு வெளில போக முடியாது. அப்ப இந்த கோட்டைக்குள்ள இருந்தா என்ன பிரச்சனை? இருக்கலாமே, நல்லா தானே இருக்கு. ஆனா ஒரு ஆள் வந்து சிங்கத்துக்கு பயந்து ஓடி போய் மரத்து மேல ஏறி உட்காந்தா மேல இருந்து ஒரு பாம்பு வருது, அந்த பக்கம் இறங்கலான்னு பார்த்தான்னா கீழே ஒரு பெரிய குழி தோண்டி இருக்கு அந்த பக்கம். அதுல வந்து ஒரு 1000 தேள் ஊர்ந்துட்டு இருக்கு. சரி அவன் வந்து குச்சியை பிடிச்சுட்டே நிக்கலான்னா அந்த குச்சி உடஞ்சு ஆல்மோஸ்ட் விழறது, அவனோட வெயிட் தாங்க முடியாம. இந்த வேளையில மேல இருந்து ஒரு டிராப் தேன் சொட்டுறது அவனோட நாக்குல, அவனோட வாயில. அந்த தேனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவன் நினைச்சுக்கிறான், ஆஹா என்ன இன்பம், இந்த இந்த மலை தேன் வந்து இவ்வளோ அமேசிங்கா இருக்கே, இந்த கொம்பு தேன். இது அடுத்த டிராப் வந்து எப்போ விழும் அப்படின்னு பாக்குறா போலதான் இந்த உலகத்துல இருக்கிற நம்மளோட சந்தோஷம். ஒரு க்ஷணம் அந்த சந்தோஷத்துக்காக நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இந்த எல்லா கஷ்டத்தையும் நம்ம வந்து தாங்கிக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதே பக்தனானா பகவானோட பாதத்தை பிடிச்சுண்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்வர்க அபவர்க நரகேஷு அப்படி துல்லியார்த்த தர்ஷினா நாராயண பராக சர்வே ந குதஷ்சன் அபித்யதி. ஒரு நாராயண பரா, பகவான் நாராயணனை வந்து காலடியை பிடிச்சுன்னு இருக்கிற அந்த பக்தனுக்கு ந குதஷ்சன் அபித்யதி, கொஞ்ச நாளை கூட அவனுக்கு ஒரு பயம் கிடையாது. நாரத முனி என்ன பண்றார், இங்க இருந்து எங்கேயோ அம்மாவும் போயாச்சு, அங்க இருந்து அவர் வந்து நடக்கிறார் நேரா இமயமலையை நோக்கி. போற வழியில வந்து ரொம்ப அழகான மலை வருது, அழகான அருவிகள் பாக்குறார், எக்கச்சக்கமான அழகான இடங்கள் பாக்குறார். ஆனா அதுல எல்லாம் அட்ராக்ட் ஆகுது. நேரா போறார், ஒரு பூங்கா மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு அங்க ஒரு அழகான ஓடை ஓடின்னு இருக்கு, அங்க குளிக்கிறார், உட்கார்ந்து பகவான் தியானம் பண்றார். உடனே பகவான் வரார் அவரோட மனசுல. வந்துட்டு ஒரு க்ஷணம் கூட இல்ல, பகவான் மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து வேண்டிக்கிறான், நான் பஷ்யம் உபயம் முனே, ஐயோ பகவானே நீ இவ்வளவு அழகா வந்தியே, உன்னோட மகர குண்டலம், உன்னோட பீகாக் ஃபெதர் இதெல்லாத்தையும் எடுத்துன்னு நீ இவ்வளவு அழகா வந்தியே, இப்படி நீ காணாம போயிட்டியே. நான் பஷ்யம் உபயம் முனே, உபயம்னா 2, உபா. அந்த வேளையில என் கண்ணுல வந்து தண்ணி தெளிம்பி நின்னதுனால உங்களையும் பார்க்க முடியல, என்னையும் பார்த்துக்க முடியல, திருப்பி வாங்கலேன் அப்படின்னு கெஞ்சிருது அந்த குழந்தை 5 வயசு. இப்ப பகவான் வந்து அஷரீரியா சொல்ற, உனக்கு இன்னும் இந்த உலகத்தோட ஒட்டுதல் இருக்கிறதுனால உன்னால என்ன பார்க்க முடியாது. ஆனா நீ என்னோட தியானத்தை வந்து கண்டினியூ பண்ணி பண்ணி உலகத்தை முழுக்க சுத்தி என்னோட பிரச்சாரத்தை பண்ணினேன்னா கண்டிப்பா நீ என்கிட்ட வருவ அப்படிங்கிற சுருக்க அந்த நாரத முனி வந்து பகவான் சொன்னது அப்படியே காதுல வாங்கிட்டு, அதே மாதிரி அந்த இடம் என்ன, பகவான் என்ன அட்டாச்மெண்ட் பத்தி பேசுறார், இன்னும் உனக்கு இந்த உலகத்தோட அட்டாச்மெண்ட் இருக்குன்னு, நீ ஏன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சூஸ் பண்ண அப்படின்னா இன்னும் உனக்கு அட்டாச்மெண்ட், இடத்தோட அட்டாச்மெண்ட் இருக்கு. இந்த குழந்தை அம்மா அப்பா விட்டு இருந்த நிலத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பூங்கா பாக்குறது, நீர்வீழ்ச்சி பாக்குறது, மலை பிரதேசம் பாக்குறது, இதுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு வருது. ஆனாலும் பகவான் சொல்றார், நீ இந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்துல உட்காந்து நீ தியானம் பண்ணணும்னு நினைச்சேரியா, அதுவுமே ஒரு அட்டாச்மெண்ட். அதையும் விட்டுட்டு உலகம் முழுக்க நீ டிராவல் பண்ணி பிரச்சாரம் பண்ணு, அப்ப நீ என்கிட்ட வருவ. அதே பண்றார் அந்த குழந்தைதான் அடுத்த ஜென்மால நாரத முனியா. இது 5 வயசு குழந்தைக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பகவான். அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு தோராயமா ஒரு நம்பர் போடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சாட்ல. நம்பர் எல்லாம் போடவே முடியாது மாதாஜி, மலை மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம மலை மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம்.
எவ்வளவு அட்டாச்மெண்ட்ஸ். சும்மா சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒரு 4-5 தான் வாயில வரும் உடனே. ஆனா மெதுவா உட்காந்து ஒரு நாள் முழுக்க அசை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். சோ அப்போ ஐயோ இந்த நாரத முனிக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கே, பகவான் விட்டு போயிட்டாரு, நம்மள எப்படி அழிச்சுன்னு போவார் அப்படின்னா, பகவான் சொல்றார், இன்ஃபேக்ட் நாரத முனி சொல்றார், கவலையே படாத, இது உன்னோட சக்தியால இல்ல, பக்தாளோட சக்தியால, பகவானோட கிருப்பையால போக முடியும், பகவான அடைய முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பகவான் காலை புடிச்சுக்கணும், பக்தாளோட காலை புடிச்சுக்கணும். இதுதான் நாரத முனியோட மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப அவர் என்ன சொல்றார்? ராமர் வரார், கிருஷ்ணர் வரார், அவதரிக்கிறாய் வாழ்நாள். எதுக்குப்பா வரா? பொழுது போலியா அவளுக்கு? எதுக்கு இங்க வரா? பகவான் ஏன் வரார்? நிலைநாட்டுறதுக்கு தான். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம். வெரி குட். பரித்ராணாய சாதுனாம் வெரி குட். பகவான் சொல்றார் 3 விஷயத்துக்காக வர. ஒண்ணு துஷ்டனை நாசம் பண்றதுக்கு, இன்னொன்னு என் பக்தனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, மூணாவது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. அப்ப இந்த 3ல எது முக்கியம் பகவானுக்கு? இது பகவான் இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு துஷ்டனை அழிக்க முடியும். அங்க இருந்து ஒரு கண் பார்வை அவரோடது பார்த்தா துஷ்டன் அழிஞ்சு போயிட மாட்டான். அவ்வளவு கஷ்டமா? பகவான் அங்கிருந்து கருடர் மேல ஏறி கஜேந்திரன் கிட்ட அப்புறம் இந்த சுதர்சன சக்கரத்தை அமிச்சாதான் கொல்ல முடியுமா? இல்லையா? இவருக்கு என்னாச்சு? அம்பரீஷ் மகாராஜுக்கு இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா அங்க ஒரு கொசு கடிக்கிறது, உங்களை கொசு அடிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்டோட இருக்கேள், சாப்பிடுறேன், என்ஜாய் பண்றேன், எல்லாரும் பேசுறேன், கடிக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். சோ நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுக்கு போன உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்வேன்? உங்க அம்மா கேக்குறா இல்ல உங்க மாமியார் கேக்குறா, எதுக்கு போன? என்ஜாய் பண்ணு. கொசு அடிக்க போனேன்னு யாராவது சொல்லுவேலா? அந்த கொசு அடிச்சதை பத்தி யாராவது பேசுவேலா? இல்ல இல்லையே. அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. பகவானுக்கு இந்த துஷ்டனை நாசம் பண்றது நம்ம கொசு அடிக்கிறா போல. அவர் எங்க இருந்து என்ன வேணா பண்ணலாம், ஆனா மேஜரா அவர் எதுக்காக இறங்கி வர? பக்தாளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, பக்தாளோட என்ஜாய் பண்றதுக்கு. இந்த கிருஷ்ண லீலால பகவான் என்ன சொல்றார்? இந்த தாண்டு குதிரை விளையாடுறா எல்லாரும். அப்போ இந்த இந்திரன் சந்திரன் எல்லாம் இறங்கி நின்னுக்கிறா, கோபா பாய்ஸ் மாதிரி வேஷம் போட்டு எல்லாரும் தாண்டின்னு இருக்கா. அந்த ஒரு ஆளு கிட்ட நிக்கிறான், குழுக்குழுன்னு இருக்கான் அவன் கிட்ட நிக்கிறச்சே. ஆனா அவன் ஓடி போய் குதிரை, அடுத்தது அவனோட டேர்ன், அவன் போக மாட்டேங்கான் குதிக்கிறதுக்கு. எல்லாரும் சொல்றா, டேய் போடா, சீக்கிரம் போ சீக்கிரம். ஐயோ நானா அவர் மேல எப்படி கைய வைப்பேன்? அவரை தாண்டி என் காலை எப்படி நான் இப்படி தாண்டும் போது அவர் மேல பட்டுறதுன்னா என்ன பண்ண? டேய் எவன்டா இவன் சும்மா இங்க உட்காந்து பிலாசபி பேசிட்டு இருக்கான், நீ போறியா இல்ல நான் போட்டுமா? அப்போ உடனே இல்ல நானே போறேன், ஏன்னா இதை விளையாடணும்னு தான் நான் வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. போடா அப்படின்னு புடிச்சு தள்ளி விடுறான். தள்ளி விட்டா ஓடி போறான். ஓடி போய் பகவான் கிட்ட போயிட்டு அவரோட காலை தொட்டு ஒத்திண்டு இந்த பக்கம் ஓடி போயிடுறான். ஐயோ என்னால தாண்ட முடியாது. அப்ப பகவான் என்ன சொல்றார்? இவாளோட அட்டாச்மெண்ட் எனக்கு ஐஸ்வர்ய பாவத்துலதான் இருக்க முடியும். எனக்கு என்ன வேணும்? வாத்சல்ய பாவம் வேணும், மாதுரிய பாவம் வேணும், சக்கிய பாவம் வேணும். என்ன வாடா போடான்னு சொல்றது, என்ன மிரட்டுறது, எங்க அம்மா கட்டி போடுறா, என்ன யாரு பண்ணுவா அதெல்லாம்? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு செலிபிரிட்டிக்கு எப்பவுமே செலிபிரிட்டியா இருக்கணும்னா என்ன ஒரு பெயின்ஃபுல் வாழ்க்கை. நம்ம எல்லாம் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம்னா ஜாலியா நம்ம நடக்கிறோம், போய் இது பண்றோம், வெளில வரோம், நம்ம என்ன பேசினாலும் யாரும் கேட்கறது இல்ல. அதே ஒரு செலிபிரிட்டி ஏதாவது ஒண்ணு தெரியாம வாயை விட்டு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் காலி, போலீஸ்ல போட்டு அவளை வறுத்தெடுத்து இதெல்லாம் இல்லையா? அவ குழந்தைகளோட போய் ஒரு இடத்துல ஒரு பார்க்ல உட்கார்ந்தோம், ஒரு தீமேன்னு ஒரு சிம்பிள் லைஃப் வாழ்ந்தோம், இருக்கவே முடியாது. அப்ப அவ என்ன பண்ணுவா? கண் காணாத ஒரு இடத்துக்கு, யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு போய் அங்க நார்மல் மனுஷா மாதிரி
குழந்தைகளோட வெளியில போறது, என்ஜாய் பண்றது, இதான் பண்ணுவாங்க. அதுதான் பகவான் சொல்றார். எனக்கு அது வேணும். யாரும் என்ன பகவான்னு பார்க்க கூடாது. நான் குழந்தைன்னு என்ன மிரட்டணும், என் மேல தாண்டு குதிரை தாண்டணும், எனக்கு இதுதான் வேணும். அப்போ இந்த ஏன் பொறாமப்படுறா தேவாள்லாம்? ஐயோ என்னால இது பண்ண முடியலையே, என்னால இந்த இந்த பாரத வருஷத்துல இருக்கிறவ மாதிரி இந்த மாதிரி தினம் பாகவதம் கேட்க முடியலையே. ஆஹ் ஏன் வியாசதேவ் சொல்றச்சு பாகவதம் கேட்கறதுக்கு எல்லாரும் எதுக்கு கீழே வரா? ஏன்னா தேவலோகத்துல பாகவதம் கேட்க முடியாது. அப்ப அவள் என்ன பண்ணும்? இங்கதான் இறங்கி வரணும் பூலோகத்துக்கு. பாகவதம் கேட்க முடியாது. அப்ப சொல்றா தேவாள்லாம், இந்த ஒரு செகண்ட் பிரம்மலோகால நான் பிறக்கிறத விட வயசு குறைச்சலா இருந்தாலும் பாரத வருஷத்துல பிறந்து அங்க பகவத் பக்தியில இருந்து பக்தாளுக்கு சேவை பண்ணி வாழறத விட வேற ஒரு ஜன்மமும் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுதான் தேவாளோட ஃபைனல் கன்க்ளூஷன். சோ அப்ப பகவானே ஏன் இறங்கி வரான்னா, கிருஷ்ணரா இருந்து ஏதோ ஒரு சேயிங் இருக்கு, ஃபாலோ கிருஷ்ணஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வாக் இன் த பாத் ஆஃப் ராமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லி இருக்காரோ அவரோட வாக்கு நம்ம கேட்கணும். நடைமுறைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ராமரோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்படி தர்மத்தை நிலைநாட்டணும், தர்ம வழியில எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ராமரோட வாழ்க்கையை பார்த்து அவரை போல வாழணும். யாரோட சொல்ல கேட்கணும்னா கிருஷ்ணரோட சொல்ல கேட்கணும். அவரோட பகவத்கீதை என்ன இருக்கோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுபடி நடக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு வழியில பகவான் எது ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே இதரோ ஜனம். சோ பகவான் இன்னொன்னு சொல்றார், ஏன் நான் வரேன், ஒண்ணு என் பக்தனோட எனக்கு பரிமாறிக்கணும், அந்த நேரம் கழிக்கணும், பரிமாறிக்கணும் என்னோட இதை, அதுக்காக நான் வரேன். ரெண்டாவது ரீசன் ஏன் நான் வரேன்னா, நானே நான் சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, பட் அதை நானே பண்ணி காமிச்சேன்னா தான். ஒரு வீட்டுல பாருங்க, அம்மா அப்பா சொல்றா, ஏய் எழுந்தா போனு, படுத்தா போன், போனை தவிர ஒரு வேலையே இல்லையா? எத்தனை பேர் கேக்குறேன் அம்மாக்களே? நீங்க கேக்குறத கேட்டுட்டு நீங்களும் எழுந்தா போனு, படுக்கும்போது போனுன்னு வச்சிருந்தேன்னா நீங்க சொல்ற அவங்க கேக்குறது, என் பையன் கேக்குறது, அப்பா பாரு போன் வச்சு கிளாஸ்ன்றான். அதுக்கு என்ன? எக்ஸாக்ட்லி. ஏம்மா என்ன போனு சொல்லி என்ன புடுங்குறியே, நீயும் தானே அதே போனோட உட்காந்துருக்க. அப்ப நம்ம போய் சொல்ல முடியாது, டேய் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் இல்லையா, எல்லா கிளாஸ் கேண்டி கிரஷ் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாகவதம் கேக்குறேன்டா அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான் அந்த வேலையை. ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி. அப்ப என்ன ஆகும்? பகவான் அதனாலதான் சொல்றார், நான் சொல்றதை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருந்தேன்னா ஒத்து வராது. நான் சொல்றதையும் சொல்லணும், அந்த சொன்னத்தையும் நான் நடந்து காட்டணும் நடத்தையில. அப்பதான் நான் சொல்றதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனாலையும் பகவான் வரார். சோ அந்த மாதிரி பகவான் வரார்னா எங்க வரார்? பாரத வருஷத்துக்கு. இப்ப இந்த படம் எல்லாம் பார்த்தா, இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? எல்லா ஏலியன் அட்டாக்கும் அமெரிக்கால தான் ஆகும். எல்லா புதுசா கண்டுபிடிக்கிறதும் அமெரிக்கால தான் கண்டுபிடிப்பான். எல்லாம் அங்கதான் நடக்கும். எக்ஸ்பான்ஷன் அங்கதான் நடக்கும், அமேசிங்னஸ் அங்கதான் நடக்கும். ஏன்னா அமெரிக்கா தான் அமேசிங். அது மாதிரி பகவான் எங்க பிறப்பாருன்னா பாரத வருஷத்துல தான் பிறப்பாரு. நீ ஏலியனோட இருந்து, நீ ஏலியனோட வாழு, நாங்க பகவானோட வாழணும். சோ அப்ப என்ன ஆகுது? இது உண்மையா? பகவான் ஏன் இங்கதான் பிறக்கணும் அப்படின்னா, பாரத வருஷம் அவ்வளவு சிறப்பானது. அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு இந்த இடத்துலதான் பிறக்கணும். அவ்வளவு சிறப்பானது பாரத வருஷம். அதனால நம்ம அதை விட்டுட்டு நம்ம இங்க உட்காந்துருக்கோம் துபாயில. ஆனா நம்ம ஒரு குட்டி பாரத வருஷத்தை உருவாக்குறோம் இங்கேயும் அதனால மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நீ பாரத வருஷத்துல பிறந்திருக்க, ஆனா நீ பாரத வருஷத்துல இல்ல. ஆனால் என்ன பண்ணு, அந்த பாரத வருஷத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை பேக்கேஜ் பண்ணி உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. சோ நம்ம எல்லாரும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமோ
நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையோட கொள்கை குறிக்கோள் இது பகவானோட பிரச்சாரம். பகவானை பத்தி பகவானை நம்ம லைஃப்ல எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துன்றதை எல்லாருக்கும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிரயோஜனமே இல்லை. அப்போ இந்த வாழ்க்கையை எடுத்துட்டு ஸோ அதனால கன்க்ளூஷன் என்னன்னு, ஆக்சுவலி லாஸ்ட் 2 வேர்சஸ்க்கு ஐ வாண்டட் டு டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்திரா அண்ட் ருத்ராசுரா. அதை வச்சு அந்த கதையோட சேர்ந்து நான் ஒன்று வீட் பண்ணி வச்சிருந்தேன். பட் we are already at 12 o'clock. ஸோ அதனால இந்த தடவை அது சொல்ல முடியல. பட் அட் சம் டைம் டெஃபினெட்லி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அப்ப இன்னொரு தடவை அந்த கதையோட இருந்தது அதுதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். பட் தென் அதுக்கு ஒரு முன்னுரை கொடுக்காம கொடுக்க முடியாது. பாகவதத்துக்கு 45 நிமிஷங்கிறது ரொம்ப குறைச்சல் டைம். நம்ம அதோட இல்லாம அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் செல்ஃப் கான்டெம்ப்ளேஷன் இல்லாம ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறோம்னா அது நம்ம மனசுல நிற்கவும் நிற்காது இல்லையா? அதனால எல்லாத்தையும் சேர்த்து சொல்றச்சு இவ்வளவுதான் டைம் கிடைச்சது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. ஸோ கன்க்ளூஷன் இஸ், அந்த தேவா எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு உண்டான அவ்வளோ அழகான அவ்வளோ சிறப்பான மகிமை வாய்ந்த பாரத வருஷத்துல நம்ம பிறந்திருக்கோம், பாரத நாட்டுல பிறந்திருக்கோம். ஸோ ஜென்ரலி என்ன சொல்லுவான்னா, ஒரு தர்ப்பணம் பண்றச்சு இல்ல ஒரு பூஜை பண்றச்சு அவன் என்ன சொல்லுவான்னா, பாரத வருஷே பரத கண்டி. ஸோ பாரத வருஷத்துல பிறக்கிறதே அமேசிங். அதுல பரத கண்டத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு அமேசிங். பாரத வருஷத்துக்குள்ள ஆஸ்திரேலியால பிறந்திருக்கலாம், அமெரிக்கால பிறந்திருக்கலாம். சில சமயம் நம்ம பாஸ்போர்ட்டை பாக்குறச்சு, ஐயோ இந்த பாஸ்போர்ட்டை வச்சுட்டு இருக்கோமே, எங்க போனாலும் உள்ள விட மாட்டேங்கிறானே. பெஸ்ட் பாஸ்போர்ட் அமெரிக்கன் பாஸ்போர்ட். எந்த ஊருக்கு வேணா நம்ம வீசா இல்லாம போகலாம். இந்தியானா எல்லா இடத்துக்கும் வீசா எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சில பேர் வருத்தப்படலாம். பட் பரத கண்டத்துல பிறந்த வாளுக்கு, பாரத வருஷ பரத கண்டையில பிறந்த வாளுக்கு என்ன வீசா இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா பகவானோட கோலோகத்தோட வீசா இருக்கு. அந்த வீசா வேற எந்த நாட்டுக்கும் ஈஸியா கிடைக்காது. சோ அப்ப நம்மளுக்கு ஹையஸ்ட் வீசா இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற, ஐயோ எனக்கு ஸ்வர்க்கத்துக்கு உண்டான வீசா கிடைக்கலையே, அமெரிக்காவுக்கு வீசா கிடைக்கலையே நம்ம வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு பகவான் நம்மள இங்க பிறப்பு கொடுக்கும் போதே ஹையஸ்ட் வீசா கொடுத்து அமைச்சிருக்காரு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காம ஒரு அல்பமான ஆசைகளை வச்சுண்டு பகவானை விட்டுட்டு பகவத் பாதத்தை விட்டுட்டு அல்ப ஆசைகளுக்கு நம்ம வாழ்க்கைய டெடிகேட் பண்ணோம்னா அதுக்கு பகவான் தான் என்ன நம்மளை காப்பாற்ற முடியும். அவர் சொல்றத சொல்றார், குரு அனுப்புறார், பகவத்கீதா கொடுக்குறார், எல்லாம் பண்றார். சைத்திய குருவா மனசுல உட்காந்துட்டு அப்பப்போ சொல்லி பாக்குறார், பண்ணாதப்பா, இது பண்ணுப்பா, அதை பண்ணாதப்பான்னு. அதை மீறி நம்ம பண்றதே தான் பண்ணோம். அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனால நம்ம தேவாலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டுண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹையர் கோல் என்னவோ அதை நோக்கி நம்ம நடக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்ததுன்னா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, தேவலோகத்திலயா மாதாஜி பாகவதம் கேட்க முடியாது? சரி, நீங்க ஒரு பெரிய மகாபிரபு என்ன சொல்றார், பண்டித் குலீன் தனி கரி அப்படிமா. குந்தி மகாராணி என்ன சொல்றா, ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான மதஸ்துமான். என்ன அர்த்தம் அதுக்கு? ஐஸ்வர்யங்கள் இருந்தா அவங்க பகவான் கிட்ட வர முடியாது மாதாஜி. அழகு, அறிவு, படிப்பு, செல்வம் எது இருந்தாலும் பகவான் கிட்ட நெருங்க முடியாது. அவரும் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு அகங்காரம், நான் என்ற இது எல்லாமே வந்துரும்ல மாதாஜி. பகவான் ஏத்துக்க மாட்டாருங்கிறது இல்ல. சோ இப்போ மகாபிரபுவோட லீலாலேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. வேற பெரிய பணக்காரர், I'm forgetting his name. யாருக்காவது நினைவு வந்ததுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ராஜா ராஜா இல்லப்பா, பிரதாபருத்ரா. அவர் வெத்தலையை போட்டுட்டு வாசல்ல ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அழகா டான்ஸ் ஆடுற அழகிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்பதான் உட்காந்துட்டு இருப்பாராம்.
ஒரு நாளைக்கு நித்யானந்த மகாபிரபு அழிச்சுன்னு போறார், உனக்கு வந்து அவரோட பக்தியை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அழிச்சுட்டு போய் இவர் வந்து யாரோ ஒரு அழகான பொண்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ இவர் போய் ஒரு பாகவதத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. பண்ணினா அந்த மனுஷன் வந்து ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்து அப்படியே கதறி கதறி அழறாராம். ஐயோ என் பகவானோட என்ன அழகு, என் பகவானோட என்ன பணக்காரர். அதே மாதிரி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி என்ன பண்ணார், எல்லா பணத்தையும் பகவான் அவ அப்பாவோட பணமே இன்னும் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி பெரிய நிலைமை இருந்தது இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணா மகாபிரபுவுக்காக சேவை பண்ணணும்னு வந்தா. அவர் சொன்னதை கேட்டா இன்னைக்கு நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, நம்மளோட கௌடிய பரம்பராவே வந்து முன்னால போய் முன்னேறின்னு இருக்குன்னா யாரு காரணம், இவா எல்லாரும் இந்த கோஸ்வாமிகள் எல்லாம் அவளோட ஜன்மம் ஐஸ்வர்யம் ஸ்ரீ இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த ஸ்ருத அந்த நாலேஜ வந்து பகவானுக்கே அர்ப்பணிச்சு வந்ததுனால, அந்த மதம் பிடிக்காம பகவானையே பிடிச்சுண்டு இருந்ததுனால அவளும் பக்தரானா நம்மளையும் பக்தாளா ஆக்குறா. இப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, பகவான் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னால என்கிட்ட அவ்வளவு பியூரா பழக முடியாதுங்கிறார். புரியுதா? இது பகவானோட பிரச்சனை இல்ல, இது நம்ம மைண்ட்ல இருக்கிற பிரச்சனை. ஒரு பைசா வந்ததுனாலே பாருங்க, அதுக்கு ஒரு என்ன சொல்லணும் தமிழ்ல, ஒரு கெத்து அகங்காரமும் கொண்டு வருது இல்லையா. யாரா 4 பேர் நம்மள அழகா கேளு இன்னைக்கு அப்படின்னு 4 பேர் சொன்னா போறோம், போற வர கண்ணாடி விண்டோ டோரு எல்லாத்துலயும் பார்த்துப்போம், அப்படி அழகா இருக்கேன், இந்த பக்கம் பார்த்தா அப்படி இந்த தோடு போட்டதுனால அழகா இருக்கேனும். அப்ப எவ்ரி டைம் அந்த தோடு போட்டுக்கணும். ஒரு 4 பேர் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா அது எப்படி ஏறுறது நம்மளுக்கு உச்சத்துக்கு இல்லையா. அப்ப அதனால ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து ஜன்மம் ஐஸ்வர்யம் ஸ்ருத ஸ்ரீ இருந்ததுன்னா பகவானை பத்தி சொல்றச்சு அந்த ஒரு உண்மையான ஒரு பாவம், அந்த பகவானை பத்தியே கேட்கணும், அந்த பகவானை புரிஞ்சுக்கணும்ன்ற அந்த பாவம் அவளுக்கு இருக்காது. அப்ப அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு பாகவதம் சொல்றச்சே உண்மையான வியாசதேவ் வந்து, நீங்க எப்பாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வியாசதேவ் வந்து ஸ்வர்கலோகத்துல போய் பாகவதம் சொன்னாருன்னு? விதுர சம்வாதம் எங்க நடந்தது? மைத்ரேய விதுர சம்வாதம் கங்கை கரை யமுனையா கங்கை யமுனை உலகத்துல நடந்தது, பரத கண்டத்துல நடந்தது. பகவான் எங்க போய் அவதாரம் பண்றாரு? பரதகண்டத்துலதான், இங்கதான் வர்றாரு. ஏன்னா இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, துயரம் இன்பம், ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு 2 பக்கம் இருக்கு. மேல் லோகத்துக்கு, இதுக்கு மேல் லோகத்திலயும் சரி இதுக்கு கீழ் லோகத்திலயும் சரி துயரமே இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படலன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு எதுக்கு பாகவதம்? பகவான் என்ன சொல்றார் பகவத்கீதால, யாரு 4 விதமான மக்கள் என்ன நோக்கி வரா, யாரு அந்த 4 விதம்? ஆர்த்தோ ஜிஞ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச பரதார்த்த ஜிஞ்ஞாசு பரதார்த்த. ஆர்த்தோ ஜிஞ்ஞாசு அர்த்தார்த்தி. முதல் டைப் யாரு? ஆர்த்தோ செல்வத்தை வேண்டுபவர்கள், செல்வத்தை வேண்டுபவர்கள், ஞானத்தை வேண்டுபவர்கள், துயரப்படுபவர் ஆர்த்தோ, செல்வத்தை வேண்டும் வறியவர்கள். யா சோ ஆர்த்தோங்கிறது வந்து துயரத்துல இருக்கிறவா. பகவான் ஸ்பெசிபிக்கா அதையே முதல்ல போட்டிருக்காரு, வேற விதத்துல போட்டிருக்கலாம்ல. ஒரு துன்பம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம், ஐயோ பகவானே பிளீஸ் கொஞ்சம் காப்பாத்துறீங்களா, அப்ப நம்ம அதுக்காக போறோம். ஆர்த்தோ ஜிக்யாசு எப்போ வரும் நம்மளுக்கு? என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு மேடு பள்ளமாவே இருக்கு, ஏன் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடா இருக்கக்கூடாது என்னோட வாழ்க்கை, ஏன் துபாய் ரோடு மாதிரி இருக்கக்கூடாது, ஏன் இந்தியா ரோடு மாதிரி இருக்கணும்? அப்பப்ப ரோடு போடுறான், போட்டு ஒரு வாரத்துல குண்டு குழி மாறுதே வாழ்க்கை. இருக்கா இல்லையா? ஒருத்தர் ரோடு போட்டுட்டே போவான், பின்னால இன்னொருத்தன் அதை நோண்டிகிட்டே வரும்.
ஒரு நாளும் இந்தியால வந்து ரோட போட்டாண்டா விட்டாண்டான்னு இருக்கவே இருக்காது. சோ நம்ம வாழ்க்கை எப்படி துபாய் ரோடு மாதிரி இல்ல, இந்தியன் ரோட்ஸ் மாதிரி இருக்கு. அதுல பாதி இந்தியன் ரோடுக்கு போட வேண்டிய அந்த ஒரு கோட்டா கொடுத்தா அதுல பாதி அரசியல்வாதி சாப்பிடுவோம், மீதிதான் இங்க வரும். அப்ப என்ன ஆகும்? 2 மழை பெஞ்சதுன்னா ரோடு காலி. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அப்ப ஜிக்யாசு வரும். இந்த மாதிரி நான் சம்பாதிச்சு எல்லாரும் கொடுத்துட்டே இருக்கணுமா? இந்த மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்கணுமா? என்னோட ஹையர் பர்பஸ் என்ன? இந்த கேள்வி எல்லாம் எப்போ வரும்? நம்ம வாழ்க்கை மேலும் கீழுமா இருந்தா, துயரமும் இன்பமும் இருந்தா, ஒரு டுவாலிட்டி இருந்தால்தான் கேள்வி வரும், துயரம் வரும். என்னோட சேர்ந்து இருக்கிற அப்போ அடுத்தது என்ன அர்த்தம்? நான் இதை கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி கொடு. அர்த்தம். கோலோகத்துல ஸ்வர்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு அர்த்தத்துக்காக குறைச்சல் ஒரு குறைச்சலும் இல்லை. அவ அதுக்கு பகவான்கிட்ட போகணும், அவ அதுக்கு பாகவதம் கேட்கணும். ஞானி இந்த ஞானியுமே எப்படி பிறப்படைகிறாருன்னா ஆர்த்தோவா இருந்திருப்பார், ஜிக்யாசுவா இருந்திருப்பார், அங்கிருந்து தாண்டி தாண்டி ஞானியா இருப்பார். இப்ப இல்லைன்னாலும் ஏதோ ஒரு ஜன்மால இருந்து அவர் வந்து இப்ப டைரக்டா ஞானியா பிறக்கிறார். சோ அந்த மாதிரி பகவானை பத்தி கேட்கிற அந்த கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசையர் அதுவும் இருக்கணும். அதே சமயம் உள் மனசுல இருந்து பகவானை வந்து ரசிக்கிறதுக்கு அந்த ஒரு காது இருக்கணும், கண்ணு இருக்கணும், வாய் இருக்கணும், மனசு இருக்கணும். அதெல்லாம் வந்து பாரத வருஷத்துல பிறக்கிறவாளுக்கு தான் ஸ்பெஷலா இருக்கு பரத கண்டத்துல. அதே மேல் லோகத்துல போக போக என்ன ஆகுது? ஒரு லக்ஸரி வந்தது, ஒரு பேரு வந்தது, புகழ் வந்தது, பொசிஷன் வந்ததுன்னா இதெல்லாமே மதம் பிடிச்ச யானை போல ஆறதுனால நம்மளால ஏதமான மதப்புமான் நைவ அர்ஹதி, ஒரு அர்ஹதை இல்லை. எதுக்கு நைவ அர்ஹதி? அபிதா தும்மை துவாம் அகிஞ்சன கோச்சரம். ஒரு அபிமானத்தோட உங்களை பத்தி கேட்கறதுக்கு நம்ம சொல்றோம் இல்ல, இது என்ன தமிழ் வார்த்தை அந்த ஸ்லோகத்துல? அபிமானத்தோட கேட்கறதுக்கு ஒரு அர்ஹதை இல்லாம போயிடுறது வாழ்க்கை. ஏன்னா நீங்க யாரு? அகிஞ்சன கோச்சரம். அகிஞ்சன்னா யாரு? யாருமே இல்லாதவன் இல்லை, இருந்தும் அதுல அட்டாச்மெண்ட் இல்லாதவன். புரியுறதா? சோ அதனால ஸ்வர்க லோகத்திலயோ இல்ல அதுக்கு மேல் லோகத்திலயோ இருக்கிறவாளுக்கு அந்த ஒரு மதம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு உண்மையான அபிமானம் இல்லாம போயிடுது. அதனால அங்க பாகவதம் வந்து நீங்களே ஒரு பாகவதம் இப்போ வந்து நம்ம எல்லாரும் அணைச்சிட்டு உட்காந்தோம், ஒரு வீடியோவே இல்லை, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, பேசுறவாளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையானே தெரியலன்னா. அதனாலதான் ஒரு குழு இருக்குன்னா அது அழகா முன்னால உட்காந்து நீங்களே பேசி பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கிரௌடு கொட்டாய் விட்டுட்டே 4 பேர் உட்காந்துட்டு இருக்கா, நீங்க அந்த 4 பேர் கிளாஸ் கொடுக்குறீங்கன்னா என்னையா இது உட்காத்தி வச்சாங்க கொண்டு வந்து இருக்குமா இருக்காதா? அதே பாக்குறேன் எல்லாரும் உட்காந்து அப்பா கேக்குறா எழுதுறா என்ன அமேசிங் கிரௌட், இந்த இவாளுக்கு தானே நம்ம பேசணும், ஆமாவா இல்லையா? அதனால பகவானை பத்தி பேசுறதுக்கு ஒரு அர்ஹதை, பகவானை பத்தி கேட்கறதுக்கு ஒரு அர்ஹதை இருக்கு. அந்த மாதிரி இடத்துலதான் பகவான் தன்னோட நாமங்கள், குண அதிசயங்களை பத்தி பேசுறதுக்கும் பகவான் வந்து பெர்மிஷன் கொடுப்பார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி கிளாஸ். இது நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு மாதாஜி சொல்லியிருந்தாங்க மாதாஜி, டிக்கெட்டும் கொடுத்துட்டு ரூட்டும் சொல்லிட்டு பிளேஸையும் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம பஸ் ஏறி அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க மாதாஜி. ரொம்ப இதுவா இருந்துச்சு. தேங்க்யூ மாதாஜி. ஒன் திங் மாதாஜி, தேவர்கள் வந்து நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்ச பிறகுதானே அந்த போஸ்டுக்கு பக்தி பண்ண மாட்டாங்களா? பக்தி பண்ணிட்டு தானே அந்த போஸ்டுக்கு போவாங்க, அப்படி இல்லையா? பக்தின்னு தான் பண்றா, இப்போ பக்தால தானே இருக்கா. இந்திரன் பக்தன் தானே. பகவான் ஏன் பாவம் ஓடி ஓடி வந்து இந்த இந்திரனுக்கு திருப்பி பலி மகாராஜ் எடுத்துன்னு போறாரு, வாங்கி விருத்ராசனோட சண்டை போட்டு வாங்கி ஒரு தடவையும் அந்த இந்திரா இல்லாத, எப்படி பகவானும் நாரத முனியும் இல்லாத ஒரு கேண்டோ கூட இல்லையோ பாகவதத்துல, அதே மாதிரி இந்திரன் இல்லாத ஒரு கேண்டோவும் இல்லையே. இந்திரனை பத்தி எப்படியோ எல்லா கேண்டோலையும் ஒரு தரம் பார்த்துருக்கோம் இல்லையா? சோ அது மாதிரி பக்தன் தான். ஆனா தூய பக்திக்கும் மிஸ்ர பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. தூய பக்தன் வந்து பக்தி பண்றேன் அதுக்கு பக்தி தான் வேணும்னு கேட்கிறாரு. மிஸ்ர பக்தன் பக்தி பண்றேன் அதுக்கு கர்மா கொடு, பக்தி பண்றேன் புக்தம் கொடு, பக்தி பண்றேன்
அதுக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்கிற மிஸ்ர பக்தியில இருக்கிறவாளுக்கு அவன்னு கேட்கிறவளும் பகவான் அதான் கொடுக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். பக்தி பண்ணலாம், அந்த பக்தி காரியத்துல ஈடுபட்டு அதுக்கு என்ன வேணும்னு நம்ம பிரதி கேட்கிறோமோ அததான் கொடுப்பார், அங்கதான் நம்ம இருப்போம். அதனாலதான் யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதா பூதானி யாந்தி பூதேஜம் மத்யாஜினோ அப்படின்னா என்னை யாரு யாஜி அப்படின்னா வர்ஷிப் வேண்டிக்கிறாளோ, தேவால வேண்டிக்கிறவா தேவலோகத்துக்கு போவா, பித்ரு வேண்டிக்கிறவா பித்ருலோகத்துக்கு போவா, பூதங்களை வேண்டிக்கிறவா பூத்த லோகத்துக்கு போவா, என்ன யாரு வேண்டிக்கிறாளோ என்னோட லோகத்துக்கு வருவா இல்லையா? அதை வேண்டிக்கிறதுலயும் டீட்டெயில்ஸ் இருக்கு. பகவான் வந்து ரொம்ப சாலு, ஸ்மார்ட். முதல்ல என்ன சொல்லுவார், பத்திரம் புஷ்பம் பலம் தோய், வெறும் ஒரே ஒரு ஃப்ளவர் கொடுப்பா, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சுன்னு வந்தோடனே என்ன சொல்லுவார், பண்ற நீ ஃப்ளவர் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணலாம் இல்லையா, இப்பதான் உனக்கு டைம் இருக்கு. பொண்ணு என்ன சொல்லுவார், எக்கரோஷி எதஷ்னாஷி எஜோஷி ததாசியத்து, என்னெல்லாம் பண்றியோ எனக்கே கொடு, என்னெல்லாம் யோசிக்கிறியோ எனக்கே கொடு, சம்பாதிச்சுன்னு இருந்தா எனக்கே கொடு. சரி ஓகே பரவாயில்ல, இவர் தானே கேட்கிறார், நல்லவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொடுக்காரு. அப்புறம் என்ன ஃபைனலி சொல்லுவார், சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் கஜம். ஃபைனலி எல்லாத்தையும் உடுப்பா, டோட்டலி என்னோட சரண்டர் ஆயிடு. ஸோ இஸ் நாட் வெரி ஸ்மார்ட், சிம்பிள், கொஞ்சம் ஸ்மார்ட் தான், பட் பரவாயில்ல. எதுக்காக பண்றார், நம்ம நல்லதுக்காக பண்ற. அதனால பகவான் சொல்றத கேட்டு பக்தாளோட ஒரு அசோசியேஷன்ல இருந்து நம்மளோட சொந்த மூளையை யூஸ் பண்ணி அதே சமயத்துல பக்தாள் சொல்றதையும் அதோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஆராய்ந்து பகவானோட பக்தியில வந்து நம்ம இருந்தோம்னா டெஃபினெட்லி பிரபுபாத் சொன்ன மாதிரி நான் வந்து பின்னால கதவை திறந்து வைக்கிறேன், நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். பின் கதவோ முன் கதவோ ஏதோ ஒரு கதவுல எப்படியா உள்ள நுழைய வேண்டியதுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ். மாதாஜி, இப்ப மேலுலகங்கள் போக போக செல்வம் அதிகரிக்கும், இப்ப கீழுலகங்கள் வந்து துன்பங்கள் தானே அதிகமா இருக்கும். சோ அவங்க வந்து இல்லையா, அங்க எப்படி? அங்கேயும் செல்வங்கள் தான். இங்க வந்து சுதல லோகம் கூட இவருக்கு பரீட்சித்துக்கு இவருக்கு கொடுத்ததுதானே, மகாபலி சக்கரவர்த்திக்கு. இதுலயா சுதல லோகம் அது கீழே தானே இருக்கு, சுதல லோகம் கூட. See the point is, மேல் லோகத்துக்கு கீழ் லோகத்துக்கு ஒரே விஷயம், டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க 5th canto 5th cantoலயே வந்திருக்குமே, யார் யார் கீழ் லோகத்துல இருக்கா, யார் யார் மேல் லோகத்துல இருக்கா, அவளுக்கு என்னென்ன செல்வங்கள் இருக்கு, வெல்த் எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த 14 லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே செல்வந்தர் தான். ஓகே, மேல கீழே எல்லாருமே. மேல் லோகத்துல இருக்கிறவா பகவானோட அட்டாச்சா, மெட்டீரியல் டிசைர் இருக்கு, நிறைய செல்வங்கள் இருக்கு, ஆனா தேவாள் ஆதித்யாஸ் ஏன்னா பகவானை வந்து துதிச்சுண்டு நீ கொடுத்தியேன்னு பகவானை போற்றி புகழ்ந்துட்டு வச்சிருந்துருக்கு. கீழே இருக்கிறவா என்னன்னா அதே செல்வம் அவள்கிட்ட இருக்கு, ஆனா பகவானை துதிக்காம, எக்ஸெப்ட் இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி பலி மகாராஜா கீழ்தான் இருக்கு. அவர் என்ன ஏழையா, அவர் என்ன கஷ்டமாப்பட்டுன்னு இருக்காரு. பகவான் அங்கேயும் என்ன பண்றாரு, கீழ்லோகத்துல இருக்கிறவங்க வந்து பகவானோட பக்தியை வந்து இம்பார்ட்டண்டா எடுத்துக்காக, பகவானோட சப்போர்ட் வேண்டான்னு எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துலயும் பகவான் என்ன காட்டுறாருன்னா, அந்த மாதிரி இடத்துலயும் நான் வந்து பலி மகாராஜோட காவலாளியா இருக்கேன், காவலாளியா டோர் ஸ்டெப்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் காட்டுறேன். ராட்சசா தைத்தியா எல்லாம் கீழே இருப்பா போல் இருக்கு, தேவாக்கள் எல்லாம் மேல, ராட்சசா தைத்தியா அவள் எல்லாம் கீழே. அதே மாதிரிதான் இவர் கூட நினைக்கிறேன் இல்லையா, திருதராஷ்டிரன் கூட பகவானோட இது பண்ணாதைக்கு பிரம்ம இதுதானே, பிரம்ம ஜோதியில கலக்கணும் அப்படிங்கிறாரே. அதுல பல வெர்ஷன்ஸ் இருக்கு, அது நான் இன்னும் சரியான வெர்ஷன் என்னன்றது எனக்கு தெரியாது. So I don't know if I can comment on it. Sorry மாதாஜி, எனக்கு 12:15 ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கு. I'm sorry I have to leave, but wonderful set of ladies, லலிதா மாதாஜி and புவனா மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. லலிதா மாதாஜி எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அண்ட் எல்லா மாதாஜிகளுக்கும் பெரிய நன்றி. உங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்டான வஸ்து என்ன, டைம், அதை கொடுத்து நீங்க வந்து
உட்காந்து என்னோட இந்த டிஸ்கஷன்ல என்கேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நல்லா இருந்தது செஷன், சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி பாரத வருஷம் பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நிறைய வகுப்புகள் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மாதாஜி. நீங்களும் எங்களை பிளஸ் பண்ணணும் மாதாஜி, நாங்களும் நிறைய கேட்கணும். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.